பார்த்தீங்கன்னா செகண்ட் அண்ட் தேர்ட் ப்ரோமோட லைவ் டெலிகாஸ்ட் நடந்தது. அது என்ன அப்படின்றத டீட்டெயிலாக பார்த்துடலாம். ஸோ என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்மால் பாஸ் வீட்டோட ப்ரிப்பரேஷன் பண்ணுறாங்க. ப்ரிப்பரேஷன்னா ஸோ குக்கிங் பண்ணுறதுக்கு முன்னாடி காய்கறி வெட்டுறது, வெங்காயம் தக்காளி வெட்டும் போது பார்த்தீங்கன்னா ஸோ வெட்டுங்க அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் நிக்சன் சொல்லிட்டாருன்ற மாதிரி இவங்க சொல்கிறாங்க. பட் நான் நிக்சன் சொன்னாரான்னு தெரியல. அந்த இடத்துல வந்து நிக்சன் பார்த்தாரு, இந்த மாதிரி வெட்டுங்க, நான் வேணா வெட்டுட்டோமா அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருந்தாங்க. ஒரு பக்கம் கூல் சுரேஷ், விஷ்ணு இவங்கெல்லாம் வெட்டிட்டு இருக்காங்க. ஓகேங்களா. இன்னொரு பக்கம் இதை வெட்டி முடித்த உடனே டேரெக்டாக வந்து சமைக்கிற பொசிஷனுக்கு போயிட்டாங்க. பூர்ணிமா தக்காளி சட்னி சமைக்கிறதுக்கு போயிட்டு ஸோ அங்கே போர்டில் ஒன்று டிஷ் எழுதி போடல, போர்டில் டிஷ்ஷே எழுதி போடல, அதுக்கு முன்னாடி சமையலை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அதுலேயும் என்ன ஒரு லூப் ஹோல்னா, கேஸை வந்து பிக் பாஸ் ஹவுஸ் மேட்ஸ் கிட்டே கேட்டு சமைக்கணும். கேஸை அதை கேட்காமையே ஆன் பண்ணி சமைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த ஒரு விஷயம் ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே பூர்ணிமா கண்டுபிடிக்கிறாங்க. ஐயோ நம்ம போர்ட்லேயும் இது பண்ணல இதுவும் பண்ணல அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் விஷ்ணு கிட்ட சொன்னவொடனே, விஷ்ணு இதை நான் வந்து மணி அடிக்க போகிறேன் அப்படின்ற மாதிரி டிசைட் பண்ணுறாங்க. வெளியே போயிட்டு மாயா இவங்ககிட்டலாம் டிஸ்கஸ் பண்ணிட்டு வரவத்தாங்காட்டியும் பார்த்தீங்கன்னா பூர்ணிமா நடுவில் ஒரு வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அது வந்து லைவில் வரல, பட் அவங்க ப்ரோமோவில் சொல்லியிருந்தாங்க. நிக்சனை கூப்பிட்டு போர்டில் எழுத சொல்லிட்டாங்க. ஏன்னா நான் வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டேன், நீ போர்டில் எழுதிரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போர்டில் எழுதி போகிற டைமில் வந்து விஷ்ணு வந்து கேட்கும்போது என்ன சொல்லிடுறாருன்னா, நிக்சன் என்னங்க இப்போ போர்டில் எழுதுறீங்க, போர்டில் எழுதிட்டு பிறகு தானே சமையல் ஸ்டார்ட் பண்ணோம், நீங்கள் பெல் அடிக்கல போர்டில் எழுதுற, இது தப்பு நிக்சன், நீங்கள் வந்து என்ன காய்கறி கட் பண்ண சொல்லிட்டீங்க, இது சொன்னவொடனே எனக்கு வேலை ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு நான் நினச்சேன், நீங்கள் இது பண்ணிட்டீங்க, கேப்டனாக இருந்து மிஸ்யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் நிக்சன் மேலே சொல்கிறாங்க. நான் உங்களை காய்கறி கட் பண்ண தான் சொன்னேன், கேஸை பற்ற வைக்க சொன்னேன்னா அப்படின்ற மாதிரி எக்ஸ்பிளேஷன் நடக்குது. இதெல்லாம் ஒரு பக்கம் நடந்ததுக்கப்புறம் ஸ்மால் பாஸ் வீட்டுக்குள்ளே ஒரு மீட்டிங் மாதிரி போடுறாங்க. 6 பேர் மீட்டிங் போட்டு என்ன மணி அடிக்கலாமா வேணாமா அப்படின்ற மாதிரி விஷ்ணு கேட்குறாரு. ஒரு பக்கம் அர்ச்சனா மற்றும் பூர்ணிமா வந்து இதெல்லாம் சில்லி ரீசனாக இருக்குது, இன்ஆர்கானிக்காக இருக்குது, கரெக்டான ரீசன் கொடுங்க, இதெல்லாம் நேற்ற மாதிரி தான் நடக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லி அவங்க 2 பேருக்கு விருப்பம் இல்லை. ஒட்டுமொத்த ஹவுஸ் மேட்சும் விருப்பம் இல்லாமல் வந்துடுறாங்க. ஸ்மால் பாஸ் ஹவுஸ் மேட்ச் ஒட்டுமொத்தமாக விருப்பம் இல்லை அப்படின்றத வெளியே வந்தவொடனே பார்த்தீங்கன்னா ஸோ இதெல்லாம் நடக்குது. இன்னொரு பக்கம் வந்து விசித்ரா மற்றும் மாயா டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆஹா இதுதான் நமக்கு நல்ல சான்ஸு, கரெக்டாக தூக்குறோம் மாயா வந்து கரெக்டாக நிக்சனை தூக்கலாம், அடிச்சு காலி பண்ணலாம். ஏன்னா நிக்சன் நாமினேஷனுக்கு போனோம், கேப்டன்சி பறிக்கணும், இதுதான் என்னோட எண்ணம்ன்றது நேற்றே அவங்க சொல்லியிருந்தாங்க. பூர்ணிமா வந்து ஒரு பக்கம் நிக்சனுக்கு ஆதரவாக இருக்காங்க அப்படின்ற மாதிரி பேசியிருந்தாங்களா. இந்த ஒரு விஷயம் நடக்குது. இதெல்லாம் வந்து கேட்கும்போது இல்லைங்க நாங்கள் கிவ் அப் பண்ணிட்டோங்க, நாங்கள் எல்லாம் டிசைட் பண்ணிட்டோங்க, குரூப்பாக தாங்க முடிவு எடுத்திருக்கோம் அப்படின்ற மாதிரி மாயா கிட்ட சொன்னோன்னே மாயா ஒரு பக்கம் கடுப்பாயிட்டு, ஏன் பூர்ணிமா நீங்கள் எப்படி பண்ணுறீங்க, ஏன் நீங்கள் நிக்சனுக்கு ஆதரவு தெரிவிக்கிறீங்களா, நீங்கள் வந்து சொன்னீங்களே முதல் நாள்லேருந்து நாங்கள் நிக்சனுக்கு தான் சப்போர்ட் பண்ண போகிறீங்கன்னு நீங்கள் எங்ககிட்ட சொன்னீங்க, அதனால் நீங்கள் இப்படி பண்ணுறீங்களா அப்படின்னும் போது உடனே வந்து சொல்கிறாங்க, ஏங்க அப்படிலாம் இல்லைங்க, இது ஒரு சில்லி ரீசனுங்க, இதெல்லாம் ஒரு ரீசன் போகாது, நேற்று தினேஷ் போய் அடித்தார் அந்த மாதிரி தான் இந்த ரீசன் இருக்குது, இதெல்லாம் அடித்தா ஒரு பிரோஜனமும் கிடையாது, ஒரு பாயிண்ட்டும் கிடையாது, வேலிடாக இல்லாமல் தான் போகும், எனக்கே நிக்சன் மேலே குறை தான் நான் பெல் அடிச்சிருப்பேங்க, இதெல்லாம் பண்ணியிருப்பேங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஏங்க நான் என்ன பண்ணுவேன்னா அனிதின்னு சொல்லிட்டு நான் போய் ஓட்டு எடுத்தால் போதுங்க, இந்த டாஸ்க்கை பொறுத்தவரையும் நான் போயிட்டு பாயிண்ட்டை பேசுவேன், இருக்கிறவங்க எல்லாருக்கிட்டையும் நான் பேசி ஓட்டு போடுன்னு நான் சொல்லிடுவேன், எனக்கு ஓட்டு போட்டால் நான் வின்னில்லைங்க, இதுக்கு மேலே நாங்கள் கேம் விளையாடணும், இன்ட்ரெஸ்டிங்காக கேம் விளையாடுங்கன்ற மாதிரி ஒரு பக்கம் கேட்குறாங்க. ஏங்க இதுதாங்க இன்ட்ரெஸ்டிங், நான் சூப்பராக இன்ட்ரெஸ்டிங்காக விளையாடுவேங்க அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் மாயா சொல்கிறாங்க. உடனே இன்னொரு கேள்வியும் கேட்குறாங்க, இதே பூர்ணிமா அன்றைக்கி மணி தலையில் கட்டி விட்டாங்களே அந்த கேம் வந்து நீங்கள் ஃபேராக விளையாண்டிங்களா, அன்ஃபேராக தானே விளையாடணும், இன்ட்ரெஸ்டிங்காக தானே விளையாடணும், இந்த கேமை வந்து இன்ட்ரெஸ்டிங் விளையாடுங்க, இதையும் விளையாட மாட்டீங்க, நியாயமாக விளையாடணும் இதுவாக விளையாடணும்னு இப்போ ஏன் பேசுகிறீங்க, அப்போ அன்றைக்கி ஏன் அப்படி விளையாண்டிங்க அப்படின்ற ஒரு கேள்வி கேட்டோன்னே, ஏங்க அது ஃபன்னு கேமுங்க, இது கேப்டன்சி இது மாதிரி இருக்குங்க, அது ஃபன்னு இது வேறவான், அப்போ அது கூட ஏன் விளையாடுங்க, நேர்மையாக விளையாட வேண்டியது தானே, அந்த மாதிரி பண்ணாமல் விளையாட வேண்டியது தானே, இது ஏன் இப்படி பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி போட்டு லாக் பண்ணுறாங்க. ஒரு பக்கம் பூர்ணிமா அப்படியே இல்லைங்க எனக்கு விருப்பம் இல்லைங்க இதெல்லாம் இல்லைங்க அப்படின்றத ஒரு பக்கம் பூர்ணிமா சொல்லிடுறாங்க. உடனே மாயா அப்புறம் எதுக்கு நீங்கள் கன்வின்ஸ் பண்ணுறீங்க, ஹவுஸ் மேட்ச் எதுக்கு கன்வின்ஸ் பண்ணுறீங்க, எதுக்கு இப்படிலாம் கன்வின்ஸ் பண்ணுறீங்க, நீங்கள் கன்வின்ஸ் பண்ணாதீங்க, உங்களுக்கு விருப்பம் இல்லை நீங்கள் விலகி போயிருங்க, எல்லா ஹவுஸ் மேட்சும் நீங்கள் கன்வின்ஸ் பண்ணி இதெல்லாம் பண்ணுறது ரொம்ப தப்புங்க அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் சொல்கிறாங்க. பிக் பாஸே ஒரு அல்வாவை கொடுத்து கையில் கொடுத்துருக்காரு, நீங்கள் சாப்பிடுவீங்களா மாட்டீங்க, சாப்பிட மாட்டீங்க, சாப்பிடாம அப்படியே வச்சு வேடிக்கை பார்ப்பீங்க, அதுதானே பூர்ணிமா அப்படின்ற மாதிரி கிடைக்கிற இடத்தெல்லாம் ஒரு பக்கம் மாயா ஸ்கோர் பண்ணுறாங்க. நம்ம பிரச்சனை பெருசாகும்னு நினைப்போம், ஆனால் அப்படிலாம் நடக்காது இவங்ககிட்ட. இப்படி தான் ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே எப்படி விஷ்ணுவை ட்ரிகர் பண்ணணும்னு கண்டுபிடிச்சிட்டாங்க. என்ன பண்ணிட்டாங்க, விசித்ரா சொல்கிறாங்க, ஓ பூர்ணிமா சொல்லிட்டா விஷ்ணு கேட்டுருவான் அதுதானங்க அப்படின்ற மாதிரி ட்ரிகர் பண்ணி இதெல்லாம் பேசி விஷ்ணுவை பெல் அடிக்க வைக்கிறாங்க. அதுக்கு நடுவில் வந்து நிக்சன் வந்து மாற்றி பேசிட்டாப்புல, நான் காய்கறி வெட்ட சொன்னான்னு ஃபஸ்ட்டு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் நான் சொல்லவே இல்லை அப்படின்னோடனே மாற்றி பேசினோடனே விஷ்ணு கடுப்பாயிட்டு போய் பெல் அடிச்சிட்டு ரீசன் எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. மக்களே என்ன எக்ஸ்பிளனேஷனா, எப்பா நானும் கேப்டன்சிக்கு பல வாரமாக போராடிட்டு இருக்கேன், கேப்டன்சி எடுத்தால் நல்லா பயன்படுத்துவேன், இதெல்லாம் பண்ணுவேன், சூப்பராக பண்ணுவேன்ற மாதிரி வாயில் மட்டும் தான் பேசுகிறாங்க, அதை செயல்படுத்த மாட்டுறாங்க. அந்த மாதிரி ஏக்கம்லாம் எனக்குள்ளே இருக்குது, நான் நல்லா பண்ணியிருப்பேன், ஆனால் இந்த பையன் வந்து ஒழுங்காக பண்ணல, உருப்படியாக பண்ணல அப்படின்ற மாதிரி இவரோட தெளிவுரையாக கொடுக்குறாரு. ஏன்னா அவன் வந்து நான் காய்கறி வெட்டும் போது பார்த்தான், இப்போல்லாம் வெட்டணும் காய்கறி வெட்டணும்னு சொல்லிட்டான், இதெல்லாம் பண்ணிட்டான்,
வெளியே போயிட்டான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டேரெக்டாக நாங்கள் குக்கிங்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டோம், இதெல்லாம் பண்ணிட்டோம். ஸோ இது வந்து போர்டில் எழுதி போடல, இதெல்லாம் பண்ணல. கேப்டன் அவருடைய இதுவை விட்டு பண்ணிட்டார். ஸோ மிஸ்யூஸ் பண்ணிட்டார். கேப்டன் கரெக்டாக சரியாக பயன்படுத்தலை. இது ஒரு அநீதி அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பட் இந்த டாஸ்க் வச்சதில் ஒரு 3 விதமான ரூல்ஸ் இருக்குது. அநீதி மட்டும் இல்லை, பொறுப்பை ஒழுங்காக செய்யலனாலும் நீங்கள் பண்ணலாம். அது ஒரு கேப்டனோட பொறுப்பு. அதை வந்து மாற்றி பேசினது இதை வச்சு போடலாம். இது நிறைய பேருக்கு தெரியாமே அங்கே உட்காந்துட்டு இருக்காங்க அப்படின்றது தான் பாயிண்ட். இது ஒரு பக்கம் விளக்கம் கொடுத்தோன்னே 2வது விளக்கத்துக்கு நிக்சன் வரார். அவருடைய விளக்கம் என்னென்னா, எப்பா நீங்கள் இதெல்லாம் சொல்கிறீங்க, நான் வந்து ப்ரிப்பரேஷன் பண்ண சொன்னேன். குக்கிங் வேறு, ப்ரிப்பரேஷன் வேறு. காய்கறி கட் பண்ணி வைக்கிறது ப்ரிப்பரேஷன். நீங்கள் சொல்கிற கான்செப்ட் இப்படியே வைங்க, நான் சொல்லியிருக்கேனே வச்சுங்க. ஆனால் காய்கறி கட் பண்ணுறது ப்ரிப்பரேஷனில் வருது. ப்ரிப்பரேஷன் பண்ணி தான் வைக்க சொன்னேனே தவிர நான் நடுவில் டிஷ்ஷை மாற்றுவேன். வெங்காயம் தக்காளின்றது காமனான விஷயம். நான் நடுவில் வந்து டிஷ்ஷை மாற்றுவேன். அந்த தக்காளி இதெல்லாம் பேஸ் பண்ணி டிஷ்ஷை மாற்றுவேன். இது நான் ப்ரிப்பேர் பண்ண தான் சொன்னேன், உங்களை சமைக்க சொல்லலை. அப்படி நீங்கள் சமைக்கலனாலும் கேஸை எங்களை கேட்டு தான் பற்ற வைக்கணும். போர்டில் எழுத பிறகு தான், பெல் அடிச்ச பிறகு தான் சமைக்கணும். இது எதுவுமே நடக்கலை. நீங்கள் கேஸை எங்களை கேட்டாமல் பற்ற வச்சிருக்கீங்க. இதுவே ரூல் பிரேக் அப்படின்ற மாதிரி ஒரு பாயிண்ட்டுக்கு வந்துடுது. ஸோ இது நாங்கள் போர்டில் எழுதி போடல, அதுங்காட்டி நீங்கள் சமைச்சிங்க அப்படின்ற மாதிரி பல கேள்விகள் ஒரு பக்கம் வருது. ஓகேங்களா? இந்த சைட்லாம் பார்க்கும்போது ஒரு பக்கம் இதை பேசணுன்னா அவங்க ஆஃப் ஆகிட்டாங்க. ஆனால் நீங்கள் தான் சொல்லிட்டியே, நீ வந்து எங்ககிட்ட சொன்னாவே குக்கிங் ஸ்டார்ட் ஆகிடுச்சு அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் விஷ்ணுவும் மாயாவும் வாதாடுறாங்க. என்னென்னா, நீ வந்து கட் பண்ணும்போதே அது குக்கிங் ஸ்டார்ட் ஆகிடுச்சு அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. என்னை பொறுத்தவரையும் அது ப்ரிப்பரேஷன் வேறு, குக்கிங் வேறு அப்படின்றது. கேஸை ஆன் பண்ணி சமைக்கிறது தான் குக்கிங். அதுக்கு முன்னாடி நடக்கிறதுலாம் அது ப்ராசஸ் தான் நான் நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடி இருக்கிறதுலாம் ப்ரிப்பரேஷன் டைம் தான் நான் நினைக்கிறேன். உங்களோட கருத்து என்ன அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க கைஸ். எனக்கு தெரிஞ்சவனே இதுதான். சில பேருக்கு மாற்று கருத்துக்கெல்லாம் இருக்கலாம். எனக்கு கிச்சனை பற்றி தெரியாது. நான் பொதுவாக பார்க்கும்போது எனக்கு இதுதான் படுது அப்படின்றதான் என்னோட ஒப்பீனியனாக இருக்குது. இதுக்கு நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கம் பூர்ணிமா நிக்சனுக்கு ஆதரவாக பேசுகிறாங்க. செம்ம கடுப்பாயிட்டாங்க. ஒரு பக்கம் நடுவில் வந்து என்னங்க நிக்சனுக்கு ஆலோசகராக செயல்படுறீங்களா இதெல்லாம் பேசணும்னு நடுவில் வந்து நிக்சன் வந்து மாயாவை அட்டாக் பண்ணுற மாதிரி, கவுண்டர் பண்ணுற மாதிரி பண்ணுறாங்க. உடனே ஒரு மாயா ஒரு சபதம் எடுக்கிறாங்க. அடுத்து இன்னிலேருந்து நோட் பண்ணிங்க பூர்ணிமா, நிக்சன் இன்னைக்கு நைட்லேருந்து உங்களை வச்சு செய்ய ஆரம்பிக்கிறீங்க, எப்படி செய்கிற மட்டும் பாருங்கன்ற மாதிரி பூர்ணிமாவையும் நிக்சனையும் சபதம் எடுத்திருக்காங்க மாயா. அதை செயல்படுத்துவாங்களான்னு தெரியல. சபதம்லாம் எடுத்துறது நல்லா இருக்கு, பட் செயல்படுத்துவாங்களான்னு தெரியல. இந்த ஒரு டிஸ்கஷன் நடக்கும்போது விவாதம் பெருசாக போகுது. அங்கே இங்கே அப்படின்ற மாதிரி எல்லாரும் அடிச்சுக்கிற மாதிரி பேசிக்கிட்டே இருக்காங்க நடுவில். இதில் பல கேள்விகள், ரூல் புக் இப்படி இருக்குது அப்படி இருக்குன்ற மாதிரி பல கேள்விகள் வருது. இதுக்கு நடுவில் மணி எழுந்து, எப்பா விதியை மீறினா தப்புன்ற நிக்சன், நீ விதியை பற்றி கரெக்டாக பேசுகிறவன், ரூலை ஃபாலோ பண்ணணுன்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறவன் எல்லாமே நீ தான்ப்பா கரெக்டாக. அப்போ நீ ஏன் பண்ணணும்? பூர்ணிமா விதியை மீறி இருக்காங்க, அதுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்கணும். நீங்கள் பூர்ணிமா ரூலை பிரேக் பண்ணியிருக்காங்க, பனிஷ்மெண்ட் கொடுக்கணும் அப்படின்னோடனே உடனே வந்து ஜோவிகா அடுத்து வந்து பூர்ணிமா சொல்லிடுறாங்க, இந்த வீட்டில் பல பேர் வந்து விதியை மீறி இருக்காங்க அப்படின்றத சொல்கிறாங்க. தூங்கியிருக்காங்க, இதெல்லாம் பண்ணியிருக்காங்க, அதுவும் ரூல் பிரேக்கில் தான் இருக்குது. எனக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்தா அத்தனை மெம்பருக்கும் பனிஷ்மெண்ட் கொடுங்க. யார் யார் கொடுக்கணும்? ஏன்னா அதில் பனிஷ்மெண்ட் கொடுக்கணும்னா முதல்ல ஜோவிகா தான் மாட்டுவாங்க. அந்த தூங்குற கேஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஜோவிகா தான் அப்படின்ற மாதிரி டிஃப்ரெண்ட் ஆங்கிளில் தூங்கியிருப்பாங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்குது. இது உடனே நடந்தவொடனே நிக்சன் ஒரு பாயிண்ட் மேலே டென்ஷன் ஆகிட்டார். ஏன்னா அவர் பேசும்போது நடுவில் டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருக்காங்க, பேசுறதுக்கு யாருமே விட மாட்டேங்கிறாங்க. இந்த மாதிரி சுச்சுவேஷன் நடந்துட்டு இருக்கு. ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே எப்பா கம்முன்னு இருங்க, ரூல் பிரேக், அது வேற பிரச்சனை, இந்த பிரச்சனை இதுதான், இதுக்கு எல்லாரும் ஓட்டு போகிறீங்களா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நிக்சனை தவிர 13 ஹவுஸ் மேட்ச்சில் 10 பேர் ஓட்டு போட்டாங்க, 3 பேர் ஓட்டு போடல. கூல் சுரேஷ், மாயா மற்றும் விஷ்ணு ஓட்டு போடல. மிச்சம் எல்லாருமே எப்படி பார்க்குறாங்கன்னா, இதை ப்ரிப்பரேஷன் டைம் என்னென்னா, ஃபுட்டு நீங்கள் ஒரு சாப்பாடு சமைக்கிறீங்கன்னா அதை முன்னாடியே ப்ரிப்பேர் பண்ணிட்டா சாப்பாடு டைமிங்க்கு கிடைக்கும். இல்லைனா நம்ம சிக்கன் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கீங்க, அதை எடுத்து நம்ம ஐஸெல்லாம் உருகி பெல் அடித்ததுக்கப்புறம் பண்ணோன்னா லேட் ஆயிரும். அதை நீங்கள் இதை மாதிரி தானே பல வாரமாக பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ ஒரு கிச்சனு நான்வெஜ்லாம் சமைக்கிறீங்கன்னா அதை எடுத்து க்ளீன் பண்ணி இதெல்லாம் பண்ணுறது ஒரு ப்ரிப்பேர் பண்ணுறீங்களா, பெல் அடித்த பிறகு பண்ணுறீங்க, பெல்லுக்கு அடிக்கிறதுக்கு முன்னாடியே பண்ணுறீங்களே, அதே மாதிரி தான் இந்த வாரம் நடக்கும், இதுதான் ரூல் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. இன்னும் நீங்கள் உங்கள் இஷ்டத்துக்கு ரூலை மாற்றுறீங்க நிக்சன், உங்கள் இஷ்டத்துக்கு நான் ரூலை மாற்றக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் மாயா பேசுகிறாங்க, விஷ்ணு பேசுகிறாங்க, ரூலை மாற்றிக்கிட்டே இருக்காரு. இல்லைங்க இத்தனை வாரமாக அதே மாதிரி தான் ட்ராவல் ஆகிட்டு இருக்கு, மாறல. இத்தனை வாரமாக வந்து ஸோ என்ன பண்ணுவாங்க, எழுதுறதுக்கு முன்னாடியே ப்ரிப்பேர் பண்ணுவாங்க, மாவு பிசைறதுலேருந்து எல்லாமே பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் அடித்த பிறகு தான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இது தொடர்ந்து இந்த வாரமாக நடக்குது. இதுக்கப்புறம் அதை மாற்றணும்னு நினைக்காத, இது ப்ரிப்பரேஷன் டைம் தனி, குக்கிங் டைம் தனி அப்படின்ற மாதிரி மெஜாரிட்டியாக வாக்களித்ததால் ஒரு பக்கம் நிக்சனுக்கு வெற்றி, இன்னொரு பக்கம் வந்து விஷ்ணு, மாயா அண்ட் கூல் சுரேஷுக்கு தோல்வி அப்படின்றது தான். பட் இதில் இதுக்கப்புறம் வந்து நிறைய ஆர்கியூமெண்ட்லாம் நடக்குது. அடுத்தடுத்து பார்ப்போம் என்ன நடக்குதுன்றது. உங்களோட கருத்து என்ன அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள்.